வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். வார விடுமுறை நாளான இன்று உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவில் குறைந்து காணப்பட்ட சுற்றுலா பயணிகள். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்திற்கு அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் சமவெளி பிரதேசங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். குறிப்பாக உதகையில் உள்ள உலக புகழ்பெற்ற அரசினர் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். இந்நிலையில் கேரளாவில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழை மற்றும் தமிழகத்தில் பெய்து வரும் மழையின் காரணமாக வார விடுமுறை நாளான இன்று உலக புகழ்பெற்ற அரசினர் தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. மேலும் அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகையில் பூத்து குலுங்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதோடு செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் உதகையில் வெயில் இல்லாமல் குளிருடன் இதமான காலநிலை நிலவி வரும் நிலையில் பூங்காவில் உள்ள புல்வெளி மைதானத்தில் குடும்பத்தினருடன் இயற்கையை கண்டு ரசித்தவாறு விளையாடி சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.